மிஸ்டர் சூர்யா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீங்க யாரு? நான் டாக்டர் ஜேக்கப்போட மிஸ்ஸஸ். நல்ல வேளை டாக்டரால அந்த ட்ரெயின்ல போக முடியாம போச்சு. டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டாரு. நீங்க சொன்னது எவ்வளவு உண்மையா போச்சு. கேரளத்தில் நடந்த மிகவும் பயங்கரமான இந்த ரயில் விபத்தில் இதுவரை கிடைத்த ரிப்போர்ட்டின்படி 124 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். நிவாரண பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என மாவட்ட அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள். கப்பல் படை வீரர்கள் விபத்து நடந்த இடத்தில் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். பாலமருகில் வந்தபோது பயங்கரமான சத்தம் கேட்டதாக தப்பித்தவர்களில் ஓராளான திரு அப்துல் ரசாக் எங்களது பிரதிநிதியிடம் சொன்னார். நான் ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டே தப்பிச்சுக்கிட்டேன். பிறகு படகுல வந்தவங்க உடைச்சி என்னை வெளியில எடுத்தாங்க. மற்ற எதுவும் ஞாபகம் இல்லை. டாக்டர் பட், எதனால இது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷனா இருக்கக்கூடாது? நோ, இந்த தீர்க்க தரிசனத்தோட தன்மை அதல்ல. புறப்பட போற ட்ரெயின், பிரயாணம் செய்யற ஆள், இடம், நேரம், ஸ்பீட், இதை இவ்வளவு சரியா சொல்ல ஒரு ஜோசியராலையும் முடியாது. பிறந்த நேரத்தோட கிரகநிலை பார்த்து அங்க எங்க தொட்டும் தொடாமலும் சிலதை சொல்லலாம் தவிர இவ்வளவு சரியா ஒரு சம்பவத்தை நோ, இட்ஸ் இம்பாசிபிள். அப்படின்னா இது சாத்தானுடைய வேலையா இருக்குமா டாக்டர்? ஸ்டாப் ஜோக்கிங். சூர்யாவுக்கு அவருடைய 6th சென்ஸ் திறந்திருக்கும். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். பஞ்சேந்திரங்களுக்கும் அதிகமான ஒரு சக்தி. ஐ ஃபீல் இட் இஸ் ஸ்டூபிட். உங்களால எப்படி ஸ்டூபிட் சொல்ல முடியுது டாக்டர்? இல்ல டாக்டர், சயின்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்த 20ஆம் நூற்றாண்டுல இந்த காரியம் எனக்கு வெறும் பொய்யா தான் தோணுது. அது அறிவில்லாதனாலதான். ஜலதோஷம் பிடிச்சவன் வாசனை இல்லைன்னு சொல்றது போல. இப்போ உண்மையா இருக்கிற ஒரு முரண்பாடு இது. Have you heard about Nostradamus? 400 வருஷங்களுக்கு முன்னால பிரான்ஸ்ல வாழ்ந்த ஒரு பிசிஷியன். அன்னைக்கு அவர் சொன்னாரு, கோர்சிக்காவில் ஒரு நெப்போலியன் பிரெஞ்சு சக்கரவர்த்தி ஆவார்னு. அவர் சொன்ன 3 உலக மகா யுத்தங்கள்ல 2 நடந்து முடிஞ்சிருச்சு. 3வது 1996 நடக்க போகுது. இன் 1996 நிச்சயம் நடக்காம இருக்காது. 2 அமெரிக்கன் பிரசிடென்ட்களும் கொலை செய்யப்படுவாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த 20ஆம் நூற்றாண்டு அதெல்லாம் பார்க்கலையா? அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா சூர்யா இந்த நூற்றாண்டின் நோஸ்ட்ராடமஸ், அப்படிதானே? ஏன் அப்படி ஆகக்கூடாது? ரொம்ப அமைதியான ஒரு குடும்ப சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இளைஞனுக்கு திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மரத்துல ஏற வேண்டி வந்தது. உயரத்துல இருந்து கீழே பார்த்த போது உண்டான பயம், வெற்றிகோ, அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். சூர்யாவோட மனசு அமைதியா இருந்தது. படம் வரைய தெரியாத அவரு சர்ரியலிஸ்டிக் சித்திரங்கள் வரைய ஆரம்பிச்சாரு. இந்த நிலைமையில தான் அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தோம். ஒரு இடி தாக்குன மாதிரி. வெடி மருந்துக்கு ஒரு ஸ்பார்க் போதுங்கிற மாதிரி ஒரு மென்டல் எக்ஸ்ப்ளோஷன். அவரோட மனசுல அடைஞ்சு கிடந்த அறைகள் திறக்கப்பட்டன. தலையில படுற காயத்தால அமினிஷா உண்டாகும் இல்லையா, கடந்த காலம் மறந்து போகுமே. இந்த மாதிரி ஒரு ஷாக்குக்கு எதனால வேற ரியாக்ஷன் இருக்க கூடாது? அடுத்து சூர்யாவோட பிளட் பிரஷர் விஷயத்தையே பாருங்க. 243/58. மனித உடம்புல ஒரு நாளும் உண்டாகாத ஒரு நிலை. an absolute abnormal abnormality. And considering the balance of the advantage, as also every relevant aspect of the case, கௌதமி என்ன எழுதுன? Every relevant aspect of the case. it is my considered opinion that the proposal be declined. That's also. Yes. சூர்யா, come up. bullshit. எல்லாம் தொலைஞ்சிருத்து. 20 கோடி ரூபாய் கம்பெனிக்கு நீ பதில் சொல்லணும். சார், அப்பீல் விஷயம். அப்பீல் உன்னால எல்லாம் தண்டம். இந்த லீகல் ஒபினியன். nothing could be done. நடந்தது நடந்துச்சு. இனி இப்போ தண்டனை என்ன செய்ய? டேய்,
இது நடந்தது எதனால? நீதான் காரணம். உன்னோட சோம்பேறித்தனம். யூ லேசி லவ்சி. நீ என்ன கிடந்து குதிக்கிற? பின்ன இல்லாம என்னோட கேரியரே தொலைஞ்சிடுத்து. இப்ப என்கிட்ட இருந்து கம்பெனி இந்த பணத்தை வசூல் பண்ணிக்கும். 20 கோடியா? ஆ. 20 சல்லி காசு இருக்காடா உன்னோட கையில? உனக்கு என்னடா தெரியும்? ஹெட் ஆபீஸ்ல என் தோலை உரிச்சிருவாங்க, என்ன வெட்டி போட்டுருவாங்க. வெட்டி போட நீ என்ன ஆடா மாடா கோழியா? உன்னோட கறியை யாரடா திம்பாங்க சீமை பண்ணி? டேய் ஜாக்கிரதையா பேசு. கை நீட்டி பேசாத. பேசுனா பேசாத. வெளியே போடா. அப்படி செய்யலன்னா இது செக்யூரிட்டி ஏரியா. வெளியாளுங்க வரதுக்கு அனுமதி இல்ல. நெல்லன்னு சொல்றேன்ல. Get lost. You bloody rascal. Hands up. Stop it. Who are you? நான் டியூட்டி ஆபீசர் கொஞ்சம் பார்க்கணும். எஸ், ஐ எம் த டியூட்டி ஆபீசர். என்ன வேணும்? டெல்லியில இருந்து 6:20க்கு மெட்ராஸுக்கு புறப்படுற IC-540 ஏர்பஸ் இஸ் கோயிங் டு பி sabotaged. வாட்? அதுக்குள்ள ஒரு பாம்பு பிளான் செய்ய போறாங்க சார். தீவிரவாதிங்க அதுக்கு காரணம். இதான் அவங்க ஐடென்டிட்டி. நீங்க யாரு? It is hardly 1 hour for the takeoff. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. Inform the airport manager and stop the flight. நேரத்தை வீணாக்குனா நீங்க ஒரு விபத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் மிஸ்டர் பெர்னாண்டஸ். கெட் மீ த டெல்லி சார்ட். Your attention, please. G. Ramaswamy, Solicitor General, Justice Anandakrishnan, Jacqueline Milice, Ambassador to Indonesia, Muhammad Ali Khan, Ghazal singer, Dr. Patodi, Cardiac Surgeon, Mrs. Patodi, James Anthony, Sophia John, Vinay Kumar Gupta, Jay Raman, Mr. John, Ali Barda, a man with an abnormal teeth. हेलो ड्यूटी ऑफिसर, डीएसपी साहब कहाँ हैं? वो डिपार्चर हॉल में पहुंच चुकी है सर. Your attention, please. Passengers traveling to Madras by Indian Airlines, flight number IC-540, are requested to kindly proceed for security check. Thank you. कृपया ध्यान दीजिए. इंडियन एयरलाइंस की उड़ान IC-540 से जो यात्री मद्रास जा रहे हैं, उनसे निवेदन है कि कृपया सुरक्षा जांच करवाएं. धन्यवाद.
Yes. Remove your glasses. Remove your glasses. क्या? I said remove your glasses. Hands up. खबरदार, अगर आप लोगों ने जरा भी हरकत की तो मैं इस रिमोट कंट्रोल से बाहर खड़े हवाई जहाज को उस बम की मदद से उड़ा दूंगी जो सामान के साथ हवाई जहाज में पहुंच चुका है। Who are you? I will tell you. हम सब CRPR से collection of right people for the right country के members हैं और हमारा मकसद है तमाम हमख्याल लोगों को उस मुल्क में ले जाना जो खुदा ने उनके लिए मखसूस किया है। हमारा एक लीडर आमिर खाखा पुलिस के हिरासत में है, उसे आपको रिहा करना होगा वरना हवाई जहाज के टुकड़े गिनने मुश्किल हो जाएंगे डीएसपी साहब। Get your movement control. Mr. Surya's timely intervention has averted a possible sabotage of the Indian Airlines flight IC-540 from Delhi to Madras. The sketches given by Surya helped the security forces to identify the terrorists. One of them was shot dead, the girl committed suicide, and the third one has escaped with injuries. இந்த பயங்கர சதிவேலையின் உண்மையான நோக்கம் இன்னும் புரியவில்லை. மத்திய சிவில் ஏவியேஷன் மந்திரி சூரிய நாராயணனுக்கு அனுப்பிய ஒரு சிறப்பு கடிதத்தில் அவரை வெகுவாக புகழ்ந்தும் அவரை ஒரு தேசிய சொத்தாக பிரகடனப்படுத்துவதாயும் குறிப்பிட்டுள்ளார். President Bill Clinton of the United States of America has expressed anguish over the health of Mother Teresa. This is the British Broadcasting Corporation. Our correspondent reports from India about Vaikunth Surya Narayana Iyer, a person with extraordinary powers to see through the future. Rise slowly. Bend back. Feel your spine stretch. Up again. Press. Down till your head touches the floor. Up again. Breathe. Bend down again. Feel your back stretch. Chin up. Inhale. Down. Up again. Inhale as you rise. Bend back. Stomach muscles taut. Up again. Amla, there is a call from PTI. அமலா, பிலிப் here. மிஸ்டர் சூர்யாவோட டிவி இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். யூ ஆர் டூயிங் இட். It's a pleasure, sir. கொஞ்சம் சென்சிபிள் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிக்க. பி கேர்ஃபுல். இஸ் அ மூடி சாப். I certainly prepared. Mr. Surya, it's a pleasant surprise. நான் நினைச்சது கொஞ்சம் சீனியரான தலையில நரியும் கையில ஒரு தடியும் வெத்தலை போட்டியும் ஒரு வச்சிருக்கேன். தாத்தா மாதிரி இருப்பேன்னு தானே? அதான். ஆனா நான் ஏமாந்து போல. I like the way you are. மிஸ்டர் சூர்யா, நீங்க இப்ப சென்டர் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. தேசிய அளவுல உங்களுக்கு புகழ் இருக்கு. எல்லா நாட்டிலையும் உங்களை நல்லா தெரியும். உங்களோட படங்கள் இல்லாத பத்திரிகைகளே இல்ல. இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் விரும்புறீங்களா? ஓ ஷூர். நாளைக்கு என்ன நடக்கும்? சூரியன் உதிக்கும், அஸ்தமிக்கும். தட்ஸ் ஆல். மன்னிக்கணும் சார். ப்ளீஸ் இந்த பாவியை மன்னிக்கணும். ஏதோ என் கெட்ட நேரம் செஞ்சுட்டேன் சார். இது என்னோட அழகுதான் அதுக்கு காரணம்.
எல்லாம் தெரிஞ்ச மகாத்மா நீங்க. நான் செஞ்ச எல்லா தப்புகளையும் மன்னிக்கணும். இந்த கெட்டவளை ஆசீர்வதிக்கணும். என்ன இப்படி சொல்ற? எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. என்ன ஒரு கெட்டவளா நினைக்காதீங்க சார். நீ சொல்ற விஷயங்கள் ஒண்ணுமே எனக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். என்ன வெறுக்காதீங்க. உங்க சன்னிதானத்துல இருந்து எல்லாமே மனசு திறந்து சொல்லும் போது எனக்கு அமைதி Hey, கிடைக்குது. what is this nonsense? Get out! Get out! Get out! ஹரிகர சுதனையனையப்பா சுவாமியே சரணமையப்பா. சன்னிதானத்திற்குத்தானே நான் வந்தது.